நம்ம ஒரு லெமனை வச்சு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. இந்த லெமனை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். லெமன் வந்து காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லெமனை இந்த மாதிரி மொத்தம் 8 பீசஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்த பிறகு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாங்க. அந்த காட்டன் கிளாத்தில் இந்த லெமனை வந்து உள்ளே வந்து வச்சு விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தில் ஒரு முனையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெமனும் கல் உப்பும் அது கூட சோடாமாவும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஒரு மூட்டை மாதிரி குட்டியாக கட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிரிஞ்சு வராத அளவுக்கு குட்டியாக ஒரு துணி மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மேலே எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி கிளாத் இருக்கணும். அந்த கிளாத்தை இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி ரெண்டாக வந்து இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட்டில் வந்து பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து பயன்படுத்தி பாருங்கள். அந்த லெமனையும் கல்லுப்பையும் பேக்கிங் சோடாவையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தில் கட்டி மேலே வந்து அந்த வாட்டர் டேங்க் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ளஷ் பண்ணும்போதும் அந்த லெமன், சால்ட்டு, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டாய்லெட்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். பேட் ஸ்மெல் வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காட்டன் பேக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த காட்டன் பேக்குடைய கைப்பகுதிகள்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ண பிறகு இந்த பேக்குடைய பாட்டம் போர்ஷனையும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், அழகாக கட் பண்ணி இந்த பாட்டம் போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. சைடில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. அதாவது ஒரு சைடில் மட்டும் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பனாக வந்து ஒரு கிளாத் மாதிரி கிடச்சிரும். அடுத்தது இந்த காட்டன் பேக்கை வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், ஒரே ஒரு பேக் தான் கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பீசஸ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பீசஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் உங்களுக்கு க்ளீனிங் பர்பஸ்க்கு கிளாத் தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த கிளாத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காட்டன் பேக்கை அழகாக வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. கேஸ் அடுப்பை துடைச்சி விட்டுறதுக்கு, கிச்சன் மேடையை வந்து துடைக்கிறதுக்கு, டேபிள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு எல்லா பர்பஸ்க்குமே இந்த காட்டன் பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு காட்டன் பேக்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பழைய பேங்கிள்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம பழைய பேங்கிள்ஸை தூக்கி போடாமல் அழகாக ரீயூஸ் பண்ணி நம்மளுடைய வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் உங்கள் வீட்டை ஆர்கனைஸ் பண்ணவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த வளையலை வந்து பார்த்திங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கலர் டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு பேங்கில் பாட்டமில் வச்சுருங்க. அடுத்த 2 பேங்கில் அந்த ஒரு பேங்கிள் பாட்டமில் வச்சுக்கோங்களா, அதை சுற்றி 4 பக்கங்களையும் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் டேப் போட்டு கலர் டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. கலர் டேப் தான் போடணுன்றது இல்லை, நீங்கள் கயிறு கூட கட்டி விட்டுக்கலாம். கலர் டேப் போட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ன்றதால நான் கலர் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் ஈஸியாகவும் இருக்குங்க டேப் போட்டு ஒட்டும்பொழுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 4 கார்னர்லையும் அழகாக அந்த பேங்கில் வச்சு ஒட்டி முடிச்சிட்டேங்க. ஒட்டிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போ மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்கிள் ஆடாமல் இருக்கிறதுக்காக 2 பேங்கிளாக சேர்த்து கலர் டேப் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதே ஸ்ட்ரக்சரில் கொண்டு வர முடியுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிக்க போகிறேன். இப்போ நம்ம மற்ற 2 சைடையுமே அழகாக நம்ம டேப் போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பா ஷேப்பில், ஒரு பவுல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள் வந்து கிடைக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பக்கங்களையுமே நான் ஒட்டி முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு கடைசியாக கிடைக்கும். இப்போ நான் பாட்டமில் வச்சுக்கோங்களா, அந்த பேங்கிளுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பேங்கில் வந்து ஒட்டி எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து கீழே வச்சுருக்கோங்களா பாட்டமில், அந்த பேங்கில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை சுற்றி ஒரு லேஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த லேஸை நீங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி நான் எப்படி ஒட்டணும் அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி பண்ணிட்டேன். நம்மளுடைய சூப்பரான கேண்டில் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் லேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கலர் டேப் கூட அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை சுற்றி ஒட்டி எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம அழகான ஒரு கேண்டில் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. பாட்டமில் வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டைக்கு மேலே நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கேண்டிலை வந்து ஏற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமையே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வீடியோஸ் பார்த்துட்டு என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய டேப் ரோலுடைய அந்த காட்டன் ரோல் இருக்கு இல்லைங்களா, அந்த காட்டனை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த காட்டனுக்கு நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டும் அடுத்தது ரெட் கலர் பெயிண்ட்டும் எடுத்து அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. இதை வந்து இப்படியும் யூஸ் பண்ணலாம் ஒரு டிப்ஸுக்கு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் டிப்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சூடான பாத்திரங்களை தரையில் வைக்காமல் இந்த காட்டன் ரோல் மேலே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. கிச்சனில் பாருங்கள், இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணும்போது பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அதே நேரத்தில் சூடான பொருட்களை டேரெக்டாக நம்ம அப்படியே வந்து நம்மளுடைய கபோர்டில் வைக்காமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதில் லைட்டாக வந்து ஒரு கயிறு வந்து கட்டி விட்டுருங்க. ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கயிறை பார்த்து கட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக ஒரு கயிறை கட்டி விட்டுட்டு இதை வந்து இந்த கயிறை யூஸ் பண்ணி நம்ம அழகாக ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணிவிட்டு நம்மளுடைய கிச்சன் டவல்ஸை வந்து இதில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது கிச்சனுக்கு மட்டும் இல்லைங்க, கிச்சன்லேயும் இது மாதிரி கிச்சன் டவல் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க் பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா டவலை ஹேங் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை பயன்படுத்திக்கலாம். லெமனை வச்சு தான் ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல அங்கங்கே வந்து பிளாக்காக இருக்கும். ஃபேஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கருவளையம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கையில் கை முட்டிகள் கால் முட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கருப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லைட்டாக வந்து அந்த லெமனுக்கு மேலே சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. ஸோ ஸ்கின் ஒயிட்னிங்க்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எந்தெந்த இடத்துல இதை அப்ளை பண்ணலாம்னா ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா கால் முட்டிகள் அப்புறம் கை முட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராகவே கிடைக்குங்க. இந்த மாதிரி சுகரையும் லெமனையும் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருணுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். இந்த டிப்ஸை கொஞ்சம் ரெகுலராக ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். நான் வந்து ஒன் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கிறேன் பாருங்கள். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரே ஒரு நாள் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கே வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் ஒரு 2 days ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த விரல் முட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிப்ஸ் தேவைப்பட்டால் அதையுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சவரை மேக்ஸிமம் அதை வீடியோவாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பூண்டுடைய ஸ்கின்னை வந்து எப்படி ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம நார்மலாகவே கிச்சனில் இந்த பூண்டு தோல் உரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப லேட்டாகவும் ஆகும். நெகம்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே கஷ்டமாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. ஸோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. கிச்சனில் பாருங்கள், ஒரு பூண்டை எடுத்து நீங்கள் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக தோலை உரிச்சு எடுத்துட முடியுங்க. நகம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ இல்லை நகம் வந்து வலிக்குது அப்படின்னாலோ இந்த டிப்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஒரு பூண்டுடைய அந்த 2 முனைகளையும் பிடிச்சி இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அதோடைய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகிடுங்க. ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், நான் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக வந்து அந்த தோல் வந்து உறிஞ்சு வந்துடுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூண்டை உரிக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக உரிச்சு முடிச்சிடலாங்க. அதே நேரத்தில் நம்ம நகத்துடைய அந்த பகுதிகளும் வலிக்காமல் இருக்கும். ஈஸியாகவும் உரிச்சு முடிக்க முடியுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் உரிச்சு முடிச்சிட்டேன். எவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக உரிச்சு முடிச்சிட்டேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி டர்ட்டி கிளாத்ஸ் எல்லாம் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டவல் தான். ஸோ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுற டவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிசுன்னு இருக்கும். ஸோ அந்த பிசு தன்மை போகிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. என்ன தான் வாஷ் பண்ணாலும் நம்ம கையும் பிசுன்னு ஆகிடும். அந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய அந்த பிசு தன்மை போகவே போகாது. ஸோ அதை வந்து இந்த டிப்ஸ் மூலிமா நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாங்க. அதுக்கு நம்ம வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆஃப் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி துணி துவைக்கிற பவுடராக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா இந்த மாதிரி துணி துவைக்கிற லிக்விட் இருந்தாலும் சரிங்க, அதை வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வச்சிருக்க அந்த கிச்சன் டவல்ஸை இதுக்குள்ளே வந்து ஒரு 10 நிமிஷமோ ஒரு 15 மினிட்ஸோ நீங்கள் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சுட்டு லைட்டாக வந்து கையில் நீங்கள் இந்த மாதிரி கசக்கி எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து லைட்டாக கை பொறுக்கிற சூடில் வந்து நீங்கள் ஹீட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பொருட்கள்லாம் ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பிசு தன்மை வந்து சுத்தமாக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், நான் ப்ரஷ்லாம் போடல, கையிலேயே தான் கசக்கி எடுக்கிறேன். எவ்வளோ அழுக்கு வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ மொத்தமாக வந்து சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசு தன்மை சூப்பராக ரிமூவ் ஆகிடும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி உங்களுடைய கிச்சன் டவல்ஸை வாஷ் பண்ணி பாருங்கள். இது கிச்சன் டவலுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து டோர் மேட்ஸ்லாம் கூட இந்த மாதிரி இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி தேங்காய் ஓடை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நார்மலாகவே நம்ம சட்னிலாம் அரைக்கிறோம்னா தேங்காவை வந்து எடுத்துட்டு இந்த ஓட்டை தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த தேங்காய் ஓட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சின்ன நார் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அழகாக இந்த அடுப்பில் வந்து காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டேன். அழகாக வந்து ஈஸியாக வந்து நம்ம அந்த நாரெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இந்த டிப்ஸ் மூலமா. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலே லைட்டாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த கொட்டங்குச்சி ஃபுல்லாகவே அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக டஸ்ட் பவுடர், கோல்டன் கலர் பவுடர் எடுத்துக்கேன். அந்த பெயிண்ட் பவுடரை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அழகாக அப்ளை பண்ணி விட்டுக்க போகிறேங்க. உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் வெத்தலை. ஸோ இந்த வெத்தலையை வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்கு பேக் சைடில் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து இந்த கொட்டாங்குச்சியுடைய சென்டரில் வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக நம்ம இல்லை விபூதி குங்குமம் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி விபூதி குங்குமம் போட்டு வைக்கிறதுக்கு இது ஒரு ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. டெய்லி பர்பஸ்க்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா நம்ம வெளியே கிளம்பும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸ்லாம் வந்து சிரப் தீர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இது எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பாட்டிலுடைய ஃப்ரண்ட் சைடை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பாட்டில் தான் எடுத்திருக்கேன். 2 பாட்டிலுடைய ஃப்ரண்ட் சைடையும் கட் பண்ணி நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பாட்டம் சைடை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணுங்க. இப்போ நம்ம இந்த 2 பாட்டிலையும் கவர் பண்ணுறதுக்காக ஒரு கலர் பேப்பரோ இல்லை வந்து இந்த மாதிரி ஓல்டு கிளாத்தை வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலர் டேப் வந்து மேலேயும் கீழேயும் ஒரு லேயர் வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒட்டினா போதும். அதாவது ஒரு சைடில் ஒட்டிக்கோங்க, ஒரு சைடு வந்து காலியாகவே விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டபுள் சைட் டேப் வந்து போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டுட்டு நம்ம வந்து இதை சூப்பரான ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல இந்த ஆர்கனைசர் இந்த மாதிரி செவுத்தில் வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு ஒரு போர்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி பட்ஸையும் இன்னொரு போர்ஷனில் பல்குத்துற குச்சி இருக்கும் இல்லைங்களா, அந்த குச்சியும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேஞ்சு போயிருக்கக்கூடிய தொடப்பத்தை எப்படி வந்து ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிசர் வச்சு அந்த தொடப்பத்துடைய பாட்டமில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே அளவில் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வேஸ்ட்டாக கட் பண்ணி வச்சிருக்கோங்களா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கையில் வச்சிருக்க இந்த தொடப்பத்தை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கார்டன் ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த தொடப்பை வச்சு க்ளீன் பண்ணாலும் அவ்வளோ ஈஸியாக க்ளீன் ஆகாது. இந்த தொடப்பத்தை வச்சு க்ளீன் பண்ணும்போது மண்ணெலாம் வரவே வராது. அந்த குப்பைகள் மட்டும், அதாவது காஞ்ச இலையாக இருக்கட்டும் இல்லை பேப்பர்ஸ் இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் மட்டும் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. மண் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தரையிலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கார்டன் ஏரியாவை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த தொடப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் தொடப்பு பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி பாட்டம் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு அதை வந்து கார்டன் ஏரியாவை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி லெமனுடைய அந்த தோலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நார்மலாகவே நம்ம வீட்டில் லெமன் ரைஸோ இல்லை லெமன் ஜூஸோ போடுறோம், லெமன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த லெமன் தோலை வந்து பார்த்திங்கன்னா குப்பையில் தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த லெமனுடைய தோலை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு சென்டரில் வச்சு விட்டுட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம துணிலாம் மடிச்சு வைப்போம் அந்த கபோர்ட்லையோ இல்லை ரெஸ்ட் ரூமில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம லெமனை ஃபோல்ட் பண்ணி டிஷ்யூ பேப்பரில் வைக்கிறதால லெமனுடைய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வர ஆரம்பிக்கும். வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய லெமன் தோலை யூஸ் பண்ணி நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கண்ணாடி பேங்கிளாக இருந்தாலும் ஓகே, மெட்டல் பேங்கிளாக இருந்தாலும் ஓகேங்க. மெட்டல் பேங்கிளாக இருந்தால் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஆர்கனைசர். நான் வந்து கண்ணாடி பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். இந்த கண்ணாடி பேங்கில் இந்த மாதிரி ஒரு ரோப்போ இல்லை வந்து டேப்போ போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட்டப்பையுடைய ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக்கில் நான் எப்படி அட்டாச் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூங்கில் ஸ்டிக்கு பதிலாக பிளாஸ்டிக் ஸ்டிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒன்று வந்து மேலேயும் இன்னொன்று கீழே வந்து ஆப்போசிட் சைட்லேயும் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து இந்த ஒரு ஸ்டிக்கில் 4 பேங்கிள்ஸ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துருக்கேங்க. பாருங்கள், கலர் டேப் யூஸ் பண்ணி தான் அட்டாச் பண்ணி எடுத்துருக்கேன். கலர் டேப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் அட்டாச் பண்ணி முடிச்சிடலாம் பேங்கில். பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அழகாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டிக்குடைய ஒரு முனையில் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு ரோப்பை வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அந்த கயிறில் வந்து அந்த ரோப்பை கட்டிடுங்க. அதுக்கப்புறமா ஹேங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த கயிறில் கேப் விட்டுட்டு மேலே வந்து ஒரு நாட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க. ஹேங் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஷால்ஸ்லாம் வந்து இதில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். 4 ஷால்ஸ் வரலாம் தாராளமாக அழகாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஷால்ஸ் இல்லைனா நீங்கள் ஷாக்ஸு, லஞ்ச் டவலு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கிளாத்தை மாற்றி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுடைய டிஷர்ட்ஸ் வந்து பழசாயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. அதை வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷர்ட்டுடைய கைப்பகுதி, காலர் பகுதி, அதுக்கப்புறம் பாட்டமில் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம நல்ல பக்கம் உள்ள இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம அந்த கைப்பகுதியும் கழுத்து பகுதியும் கட் பண்ணணும். அந்த கழுத்து பகுதி கட் பண்ண பாருங்கள். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளாத்தை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட டைலர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா மிஷினில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட மிஷின் இல்லாததால் நான் வந்து கையிலேயே தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி ஆப்போசிட் சைடு, அதாவது கழுத்து பகுதி கட் பண்ணுவீங்களா அந்த இடத்துல 2 லேயர் கிளாத் இருக்குங்க, ஃப்ரண்ட் பேக்கு. ஸோ அந்த ஃப்ரண்ட் சைட் கிளாத்தையும் பேக் சைட் கிளாத்தையும் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு உள்பக்கமாக மடிச்சு விட்டு இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. அதை நீளமாக இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தைக்கிறனோ அந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஸ்னேகா, பிரியதர்ஷினி, ராஜ், ஆயிஷா பேகம், அன்னபூரணி, சாதனா சர்வேஷ், மனோஜ், தேன்மொழி, முகமத், பிருந்தா, சந்தியா ரகு, கனகவல்லி, தனலக்ஷ்மி, சகாயா, ஃப்ளோஃபியா, ஜஷ்வந்த், தீபிகா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் தச்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அந்த டிஷர்ட்டுடைய பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும் இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு இடத்துல வி ஷேப்பில் கட் போட்டுக்கோங்க. கட் போட்டுட்டு அடுத்தது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி அந்த வி ஷேப் நம்ம எங்கே கட் பண்ணமோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஒரு ரன்னிங் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் தையல் போட்டு எடுக்கணும். வி ஷேப்புடைய அடுத்த எண்ட் வர வரலும் நீங்கள் இந்த மாதிரி ரன்னிங் தையல் போட்டு எடுக்கணுங்க. பாருங்கள், தச்சு முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு நாடா எடுத்துக்கலாம். அந்த நாடாவை வந்து நம்ம சேஃப்டி பின் யூஸ் பண்ணி அழகாக இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான இன்னர் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி பழைய குழந்தைங்களுடைய டிஷர்ட்டை வந்து நம்ம வீணாக்காமல் தூக்கி போடாமல் நம்ம குழந்தைங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னர்ஸாக ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ரொம்பவே நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அழகாக எலாஸ்டிக் இல்லாமல் நாடா வச்சு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய டிஷர்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரீசைக்ளிங் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய நேமும் வாசிக்க போடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். லெமன் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லையுமே இருக்குங்க. இந்த லெமன் நம்ம ஜூஸ் போட்டு அந்த தோலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுரும். ஜூஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிப்போம். இந்த தோலை வச்சு ஒரு சூப்பரான லிக்விட் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அந்த லிக்விட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெமனில் இருக்கக்கூடிய ஜூஸ்லாம் வந்து எடுத்துறேன் தனியாக. இந்த ஜூஸ் வந்து தனியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் தோல் இருக்கு இல்லைங்களா, இந்த தோலை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. பாருங்கள், நான் ஜூஸ்லாம் வந்து தனியாக எடுத்துட்டேன். இப்போ இந்த தோலை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தோலை வந்து பார்த்திங்கன்னா குப்பையில் தூக்கி போடாமல் இதை வந்து ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்க வைக்கும்போது அந்த லெமன் தோல் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியில் வந்து வந்துருங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. பிரியா ராஜா, அர்ஜுன், ஜஷ்வந்த், மனோஜ், அன்னபூரணி, விஜி, பிரதர்ஷனா, சங்கரி கிருஷ்ணன், இன்பா, கனகவல்லி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆற வச்சு எடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த தோல் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலை வந்து தூக்கி போட்டுடலாங்க. இப்போ நம்ம இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, இந்த தண்ணியில் இன்னும் கொஞ்சம் பொருட்களை ஆட் பண்ண போகிறோங்க. என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த 2 பொருளும் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த லிக்விடை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்போல்லாம் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணணும்னு தோணுதோ அப்போ நம்ம சோப்போ இல்லை லிக்விடை தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த க்ளீனிங் லிக்விடை யூஸ் பண்ணி அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லாததால் நான் வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து கிச்சன் க்ளீன் ஆகிடுங்க. இந்த ஒரு லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய விஷயங்களை க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணிக்கலாம், அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டோரு, விண்டோ, ஃப்ரிட்ஜ் இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை, பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷன் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த பாட்டம் போர்ஷனை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் ரைஸ் வந்து எடுத்துருக்கேங்க. அந்த ரைஸை வந்து இந்த பாட்டிலுடைய சென்டர் போர்ஷனில் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சிவமணி, அருண்மேரி, மனோஜ், சகாயா, ஃப்ளோஃபியா, ஸ்னேகா, உஷா, அன்னபூரணி, சங்கரி கிருஷ்ணன், ஜஷ்வந்த், கனகவல்லி, கண்ணன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ரைஸை வந்து இந்த மாதிரி லைட்டாக மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கை வச்சு நீங்கள் உள்ளங்கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். சூப்பராக வந்து அந்த பாட்டிலில் ரைஸ் வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு நல்லா ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் ரைஸ் வந்து கீழே கொட்டாமல் டக்குன்னு வந்து அந்த ஃபெவிகாலில் அந்த பாட்டிலில் வந்து ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரைஸ் கீழே கொட்டிடும். லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வந்து நம்ம அழகாக பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெயிண்ட் வந்து ஒரு சின்ன பிளேட்டில் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு காட்டனை வச்சு அழகாக அந்த பெயிண்ட்டை வந்து அந்த ரைஸ்க்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் கலர் பெயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் மட்டும் எடுத்திருக்கேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை அழகாக அந்த ரைஸ் மேலே அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த பாட்டிலுடைய உள் பக்கத்தில் உங்களுடைய கையை இன்செர்ட் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இதையுமே கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துருங்க.
இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கலர் டேப் எடுத்திருக்கேன். அந்த க்ரீன் கலர் டேப்பை வந்து டாப்பில் வந்து கேப் விட்டுருந்தேன் இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்து இந்த க்ரீன் கலர் டேப்பை மேலே ஒட்டி விட்டுட்டேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப் விட்டுருந்தேன். ஸோ அந்த இடத்துல இந்த க்ரீன் கலர் டேப்பை பாட்டம்லேயும் ஒட்டி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி டாப்லேயும் பாட்டம்லேயும் க்ரீன் கலர் டேப்பை அழகாக ஒட்டி எடுத்த பிறகு நம்மளுடைய சூப்பரான ரிமோட் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சென்டரில் வந்து ரைஸும் மேலேயும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டேப்பும் ஒட்டியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ரிமோட் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.